Okay, last. Okay. Okay, last week day 4 lesson. Okay, formatting text ன்னு பார்த்தோம். அதுல வந்துட்டு font style பார்த்தோம் இல்லையா? அந்த styling style different styles பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு font color பார்த்தோம். இது font color. அப்புறம் font size longer method வந்துட்டு இது, shorter method வந்துட்டு இங்க இருக்கு. ஓகே, இது bigger size grow font, இது வந்துட்டு shrink font, அதை குறைக்கிறது. ஓகே ஓகே, அப்புறம் வந்து font size, அப்புறம் text highlight color. ஓகே, இதுதான் highlighting. ஓகே, இதுல நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, எந்த கலர் இருந்தாலும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு கிளியர் ஃபார்மேட், அதாவது இது லாஸ்ட்ல பண்ணோம். ஏன்னா என்னெல்லாம் பண்ணமோ கலர் சேஞ்சஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது கிளியர் ஃபார்மேட். ஓகே, ஜஸ்ட் இங்க இருக்கு கிளியர் ஃபார்மேட். நமக்கு எதுவுமே வேணாம், ஐ வாண்ட் வெரி சிம்பிள் அப்படின்னா கிளியர் ஃபார்மேட். ஓகே, சேஞ்ச் கேஸ் அது வந்துட்டு இங்க இருக்கு. ஓகேவா? சேஞ்ச் கேஸ். அப்புறம் வந்துட்டு ஃபாண்ட் ஆன் டவுன் ஆன் ஃபாண்ட் ஆன் டாப். ஓகே, ரெண்டுமே. ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடும் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்புறம் ஸ்ட்ரைக்கிங் பார்த்தோம், அண்டர்லைன், ஐட்டாலிக்ஸ் அண்ட் போல்ட் இதையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா நம்ம இதெல்லாம் பண்ணோம். கரெக்டா? இது வந்துட்டு ஃபாண்ட் பேட்டர்ன். ஓகே ஓகே, அந்த ஃபாண்ட் டிசைன். ஓகே, ஆக்சுவலி இது வந்துட்டு பிக் அண்ட் ஸ்மால் சைஸ், இது வந்துட்டு போல்ட், இது வந்துட்டு ஐட்டாலிக்ஸ். இது மாத்திரம் ஒருத்தர் வந்துட்டு ஐ திங்க் ப்ரெஸ் பண்ண மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நார்மலாவே அனுப்பிட்டு ஐட்டாலிக்ஸ் போட்டிருந்தாங்க. நான் அந்த ஹோம்ஒர்க் பர்சனல் வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணியிருக்கேன். அண்டர்லைன், ஸ்ட்ரைக், அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்மால் சைன் டவுன் அண்ட் ஸ்மால் சைன் அப். ஓகே, இது வந்துட்டு சேஞ்ச் கேஸ், அதாவது மாறி மாறி வரும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் வந்துட்டு ஸ்மால் ஆகும். ஓகே, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வரும். ஓகே, சேஞ்ச் கேஸ். இல்லைன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் கேபிட்டல்ஸ், அதையும் பண்ணலாம். அதை வந்துட்டு இங்கே பண்றோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் போட்டோம்னா அழகா அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல அந்த ஹெட்டிங் மாதிரி போடும். அப்புறம் வந்துட்டு இது பார்த்தோம். ஓகே, ஹைலைட், அப்புறம் ஃபாண்ட் கலர். ஓகே, இதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வீக். ஓகே, இன்னிய லெசன் வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓகே, இன்னைக்கு வந்துட்டு இந்த 8 டாபிக்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே வெரி வெரி சிம்பிள் தான். இங்க பார்க்கும்போது இவ்வளவு டாபிக்ஸ் இருக்கான்னு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் திருப்பி அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஓகே, ரிமெம்பர் நம்ம வந்துட்டு ஷார்ட் கட் கீஸ் நான் நல்ல சொல்லி தரேன், அதை ட்ரை பண்ணுங்க. நீங்க எல்லாரும் லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் அண்ட் ஹோம் கீ ஒன்னா பிரஸ் பண்ணீங்கன்னா பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட் போயிடும். கண்ட்ரோல் அண்ட் ஹோம் கீ. ஓகே, கண்ட்ரோல் அண்ட் ஹோம் கீ இதை நான் திருப்பி எடுப்பேன் ஒரு ஷார்ட் கட் கீஸ்ன்னு. ஸோ நானா நல்ல சொல்றேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, டுகெதர் பிரஸ் பண்ணோம் கண்ட்ரோல் அண்ட் ஹோம் கீ. அப்போ வந்துட்டு பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்டோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். த ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, பேஜ் 4 பேஜஸ் இருக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ இதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேஞ்ச் பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஓகே, ஒரு பேராகிராஃப் எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் பேராகிராஃப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ சேஞ்ச் பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஓகே, அலைன் லெஃப்ட், அலைன் சென்டர், அலைன் ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை. இதை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டேன், ஏன்னா டைம் வேஸ்டா போயிடும் நான் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தா. அதனால வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு ஃபியூ சென்டென்சஸ் வந்துட்டு பேராகிராஃப் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நமக்கு டேப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ மேல ஃபர்ஸ்ட் ஹோம் கீக்கு போயிருங்க. ஹோம். ஓகே, ஸோ இதுதான் பேராகிராஃப். ஓகே, இந்த அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு பேராகிராஃப், இங்க இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு பேராகிராஃப். ஓகே, சோ இந்த பேராகிராஃப்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இந்த பேராகிராஃப் நம்ம லெஃப்ட், அப்புறம் சென்டர், ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை. ஓகே, லெஃப்ட் இப்ப பார்ப்போம், இது லெஃப்ட்ல தான் இருக்கு. ஓகே, நான் பிரஸ் பண்ணாலும் லெஃப்ட் தான். ஓகே, இப்போ வந்துட்டு நான் சென்டர் கொண்டு வரேன். சென்டர் கொண்டு போது இந்த பேராகிராஃப் எனக்கு ஹோல் டாக்குமெண்டே அதே மாதிரி வேணும்னா இந்த அன்டூ பண்றேன். ரிமெம்பர் அன்டூ. ஓகே, அன்டூ பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்ப வந்துட்டு இந்த ஹோல் டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம இப்படியும் ஹைலைட் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொன்னு வந்துட்டு கண்ட்ரோல் ஏ. ஞாபகம் இருக்கா? கண்ட்ரோல் ஏ, ஹோல் டாக்குமெண்ட். ஓகே, அப்ப வந்து ஹெட்டிங்கும் சேர்த்து ஆகும். ஓகேவா? சரி, ஸோ நான் இப்போ வந்துட்டு இங்க இருந்து பிளாக் பண்ணிக்கிறேன். பிளாக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஆல்ரெடி இருக்கு. நான் இப்போ வந்துட்டு இந்த பேராகிராஃப் எல்லாம் நான் சென்டருக்கு கொண்டு வர போறேன், அதாவது இந்த பேஜுடைய சென்டர்.
ஓகே இந்த பேஜ் உடைய சென்டர். ஸோ இப்போ சென்டர் போடுறேன். நான் என்ன வந்துட்டு பிளாக் பண்ணணும் அது சென்டர். ஓகே ஸோ எல்லாமே சென்டர் வந்துருச்சு. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், திருப்பி லெஃப்ட் போடுறேன். ஓகே லெஃப்ட். ஓகே இப்போ லெஃப்ட் வந்துருச்சு. ஓகே இங்க பாத்தீங்கன்னா அன்ஈவனா இருக்கு. ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கு. எல்லாம் லெஃப்ட் சைடு வந்துட்டு அலைன் இருக்கு. ஓகே சென்டர்னா சென்டர்ல அலைன் இருக்கு. ஸோ இந்த பக்கமும் அன்ஈவன், இங்கேயும் அன்ஈவன். ஓகே ஸோ லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு அலைன்டா இருக்கு, ரைட் சைடு வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப ரைட் அலைன் பண்றேன், அதை பாருங்க. நீங்களும் சைட் பை சைட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே வரலன்னா நீங்க சொல்லுங்க. ரைட் அலைன். ஓகே பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அலைன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா இது வந்து ரைட் அலைன். ஓகே இது ரைட் அலைன். ஓகேவா இப்ப நான் ஜஸ்டிஃபை பண்றேன், அப்ப பாருங்க என்ன ஆகுது. ஓகே ஜஸ்டிஃபை பண்ணும்போது எங்கேயும் நீட்டா இருக்கு, எங்கேயும் நீட்டா இருக்கு. ஆல் போத் சைட்ஸ் அலைன். ஓகேவா சோ இது வந்துட்டு பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஓகே இது பேராகிராஃப். சோ இன்னைக்கு வந்துட்டு இந்த பேராகிராஃப் குரூப்பிங் தான் நம்ம ஃபுல்லா முடிக்க போறோம். லாஸ்ட் வீக் வந்துட்டு ஃபாண்ட் குரூப்பிங் ஃபுல்லா முடிச்சோம். ஓகே இன்னைக்கு வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பேராகிராஃப் வந்துட்டு இந்த குரூப்பிங்க ஃபுல்லா நம்ம முடிக்க போறோம். ஓகேவா சோ இப்போ வந்துட்டு பார்த்ததுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அலைன், சென்டர், ரைட், அப்புறம் ஜஸ்டிஃபை. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஓகேவா இது நல்லா புரிஞ்சிச்சு இல்லையா? சோ ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா சொல்லுங்க, ஸ்லோ டவுன் ஆறேன். ஓகே புரியலனாலும் ஸ்டாப் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா ஓகே புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா பிரதர்ஸ்? தெரியுது இல்லையா? ஓகே தெரியலன்னா எனக்கு சொல்லுங்க. ஓகே இப்ப நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா இண்டென்ட் பேராகிராஃப். ஓகே பேராகிராஃப் இண்டென்ட். ஓகே ஓகே இப்ப பேராகிராஃப் போது யூஸ்வலா கொஞ்சம் தள்ளி போடுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும் இல்லையா? இண்டென்ட் பேராகிராஃப். சோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டென்ட் இருக்கு. சோ இண்டென்ட் பேராகிராஃப். ஓகே இந்த இண்டென்ட் எப்படி வருதுன்னா, இப்ப நான் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு அந்த இது காமிச்சிடுறேன். ஓகே இதுதான் டாப் கீ. ஓகேவா ஓகே 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 இதுதான் டேப். ஓகே இந்த கீ தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம் இண்டென்ட்க்கு. ஓகேவா ஓகே சோ இங்க வச்சுட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம். ஓகேவா சோ எங்க எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கர்சரை வச்சு கிளிக் பண்ணிட்டு இப்ப அந்த டேப் காமிச்சல்ல அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேராகிராஃப் இண்டென்ட் வந்துருச்சு. ஓகே பேராகிராஃப் இதான் அந்த சைன். ஓகே பேராகிராஃப் இண்டென்ட். ஓகே அதே மாதிரி நான் இங்க ஃபர்ஸ்ட் லைன் ஓகே வந்துட்டு திருப்பியும் டேப் பிரஸ் பண்றேன், பேராகிராஃப் இண்டென்ட். ஓகேவா இது ஒரு மெத்தட். பேராகிராஃப் இண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இது ஒரு மெத்தட். இதுதான் பேராகிராஃப் இண்டென்ட். சோ நமக்கு வந்துட்டு கரெக்டா அந்த இடத்துல அந்த இண்டென்ட் ஸ்பேஸ் ஆயிரும். சோ இண்டென்ட் ஸ்பேஸ் ஆயிட்டு நமக்கு இது வந்துட்டு ஒரு பேராகிராஃப் இண்டிகேஷனை காமிக்கும். ஓகேவா பேராகிராஃப் இண்டென்ட். இப்ப எனக்கு வந்துட்டு இந்த பேராகிராஃப் இண்டென்ட் எனக்கு வேணாம்னா பேக் ஸ்பேஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த கீழே பேக் ஸ்பேஸ் இதுதான் இங்க இப்படி இருக்கு, எனக்கு பேக் ஸ்பேஸ்ன்னு எழுதிட்டு இதுதான் வந்துட்டு பேக் ஸ்பேஸ். ஓகே சோ இப்ப வந்துட்டு இங்க பேக் ஸ்பேஸ் என்ன அப்போ இண்டென்ட் போயிருச்சு. திருப்பி இங்க வந்துட்டு பேக் ஸ்பேஸ் இண்டென்ட் போயிருச்சு. ஓகே இதுதான் பேராகிராஃப் இண்டென்ட். ஓகே இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் அ சிம்பிள் பேராகிராஃப் இண்டென்ட். ஓகே சோ நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம சிம்பிள் மெத்தடை நம்ம இப்ப யூஸ் பண்ணுவோம். ஓகே பேராகிராஃப் இண்டென்ட்ன்றது இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா அடுத்து வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்துட்டு டபுள் ஸ்பேசிங் கொடுக்குறேன் பாருங்க. ஓகே 1 2 அப்ப உங்களுக்கு வந்துட்டு ஹோல் எதுவுமே தள்ளி வந்துருச்சு. ஓகேவா சோ திருப்பி பேக் ஸ்பேஸ். சோ இங்கே 1 2 ஓகேவா சோ நம்ம எப்படியும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் செஞ்சுக்கலாம்.
இது பேராகிராஃப் இண்டென்ட். ஓகே, அடுத்த டாபிக் வந்து இண்டென்ட் பேராகிராஃப். அப்புறம் சேஞ்ச் லைன் ஸ்பேசிங். ஓகே, ஸோ சேஞ்ச் லைன் ஸ்பேசிங் இங்க பாத்தீங்கன்னா நம்ம இது பார்த்தோம். ஓகே, இது வந்துட்டு ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஜஸ்டிஃபிகேஷன் ரைட். ஓகே, டெக்ஸ்ட் டு த ரைட் அலைன்மெண்ட். இது வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட், இது லெஃப்ட் அலைன்மெண்ட். இப்போ வந்துட்டு இது பாத்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங். அப்ப லைன் ஸ்பேசிங்னா இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். ஓகே, இது தேர்ட் லைன், இது ஒவ்வொரு லைன். ஓகே, ஸோ இப்போ இந்த இன் பிட்வீன் இருக்கிறதுனா லைன் ஸ்பேசிங். இது நடுவுல இருக்கிற ஸ்பேசிங். ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்லயே அவங்க ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு அதை விட அதிகமா வேணும். சில டாக்குமெண்ட்க்கு நமக்கு ஸ்பேசிங் நிறைய வேணும். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, லைன் ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துட்டு என்ன இருக்கு? 1.15 இருக்கு. எனக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு 2 போட்டுக்கிறேன் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பேராகிராஃப்ல கர்சர் எங்க வச்சிருக்கேன்? இங்க வச்சிருக்கேன், எங்கேயோ வச்சிருக்கேன். ஓகேவா? சோ லைன் ஸ்பேசிங் 2 எங்க வச்சிருந்தாலும் அந்த பேராகிராஃப் ஃபுல்லா நமக்கு வந்துட்டு ஸ்பேசிங் இந்த மாதிரி டபுள் ஸ்பேசிங் ஆயிடுச்சு. ஓகேவா? திருப்பி அன்டு பண்றேன். திருப்பி வந்துட்டு ஒருவேளை இந்த பேராகிராஃப் வைக்கிறேன். எந்த பேராகிராஃப் வச்சிருக்கணும்? ஓகே, எந்த பேராகிராஃப் வச்சுட்டு லைன் ஸ்பேசிங் 2. ஓகேவா? அப்ப இந்த பேராகிராஃப் ஃபுல்லா ஆயிடுச்சு. எனக்கு எல்லா பேராகிராஃபும் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, பிளாக் பண்ணிட்டு லைன் ஸ்பேசிங் 2. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே 2 ஸ்பேசிங். ஓகே, 2 ஸ்பேசிங். ஓகே, சோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஸ்பேசிங் வேணாம், நான் வந்துட்டு குறைச்சி வேணும் அப்படின்னாலும் செய்யலாம். ஓகே, இது வந்துட்டு வெரி லெஸ், நார்மலை விட குறைச்சி. ஓகே, சோ நான் 1.5ல வைக்கிறேன், கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் ஜஸ்டிஃபிகேஷன், ரைட் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை. இந்த பிக்சர்லயே நமக்கு இருக்கு கிளியரா. பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா லெஃப்ட்ல அலைன் இருக்கு. ஓகே, ரைட்ல டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க சென்டர்ல அலைன் இருக்கு. சோ ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்டா இருக்குது. இங்க வந்துட்டு ரைட்ல அலைன் இருக்கு. சோ இந்த பக்கம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஜஸ்டிஃபை. சோ போத் சைடும் அலைன். ஓகேவா? இது அப்புறம் நம்ம பார்த்தது வந்து இது பேராகிராஃப் இண்டென்ட். ஓகே, சோ பேராகிராஃப் இண்டென்ட் பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்த்தது லைன் ஸ்பேசிங். சோ இந்த லைன் ஸ்பேசிங் எப்படி லைன் வந்துட்டு ஸ்பேசிங் போட்டு நம்ம பண்றது. ஓகேவா? சோ அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி இருக்கு பாருங்க. இது பேரு ஷேடிங். ஓகே, இது பேரு ஷேடிங். ஓகே, சோ நான் இப்ப வந்துட்டு ஒரு பேராகிராஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்துட்டு பளிச்சுன்னு தெரியணும், அது கொஞ்சம் வந்துட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் பேராகிராஃப. அப்போ நம்ம இந்த ஏரோ இருக்கு இல்லையா, குட்டியா ஒரு ஏரோ தெரியுது, அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஃபில்லிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. நம்ம மூவ் பண்ண அங்க ஃபில் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ எந்த கலர் வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கலர் ஃபில் பண்ணலாம், இல்லை இந்த கலர் ஃபில் பண்ணலாம். ஓகே, எனி கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஈவன் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், ஃப்ளூரசன்ட் கலர்ஸ் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ. ஓகே, நான் ஒரு கிளியரா தெரியறதுக்காக இந்த கலர் ஃபில் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் இது வந்து இந்த பேராகிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதனால நான் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன மாதிரி கலரை வந்துட்டு ஷேடிங் பண்ணி வச்சிருக்கேன். இது பேரு ஷேடிங். ஓகே, இது பேரு ஷேடிங். ஸோ ஷேடிங் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்துட்டு நமக்கு இப்போ வந்துட்டு சில சமயம் வந்துட்டு இந்த இன்பிட்வீன் நமக்கு ஒரு பேராகிராஃப்ஸ்ல வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பார்டர் போடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேராகிராஃப் மாத்திரம் பார்டர் போடணும். இப்போ நான் இந்த பேராகிராஃப் சூஸ் பண்றேன், இதுக்கு வந்துட்டு நான் பார்டர் போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப என்ன பண்ணுவேன்னா கிளிக் ஹியர், இது பார்டர்ஸ். ஓகே, ஸோ இதுல டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் இருக்கு. பாட்டம் பார்டர் இருக்கு, டாப் பார்டர் இருக்கு, ஓகே, லெஃப்ட் பார்டர் இருக்கு, ரைட் பார்டர் இருக்கு, அப்புறம் ஆல் சைட்ஸ் பார்டர் இருக்கு. ஓகேவா? அப்புறம் அவுட் சைட் பார்டர். ஓகேவா? இது வந்துட்டு காலம் மாதிரி வரும், அது வந்துட்டு காலம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு அவுட் சைட் பார்டர். ஸோ நான் இப்போ வந்துட்டு அவுட் சைட் பார்டர் நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே, அவுட் சைட் பார்டர். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பார்டர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் இன்கேஸ் நான் எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் பாட்டம் பார்டர் வேணும் வச்சுக்கோங்க.
ஏன்னா அது வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் அன்டூ பண்ணிடுறேன். பண்ணிட்டு பாட்டம் பார்டர். ஓகே, பாட்டம் பார்டர். ஓகே, பாட்டம் பார்டர். சரியா, திருப்பி அன்டூ பண்ணிடுறேன். ஸோ எவ்ரி டைம் பார்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அன்டூ பண்ணிட்டு பண்ணாதான் பெட்டர். ஓகே, இப்போ வந்துட்டு டாப் பார்டர். ஓகே, மேல. ஓகேவா? சோ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் அது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஒண்ணு வந்துட்டு பேராகிராஃப்ஸ். இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் அபவுட் பேராகிராஃப்ஸ். ஓகே, ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற பேராகிராஃப்ஸ். நம்ம எங்க கிளிக் பண்ணி நம்ம பண்றோமோ அந்த பேராகிராஃப் அந்த மாதிரி ஜஸ்டிஃபை ஆகும். ஓகே, சோ இது லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை. ஓகே, இதை பார்த்துட்டோம். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங், அதாவது இன் பிட்வீன் ஸ்பேசஸ் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சோ இன் பிட்வீன் ஸ்பேசஸ் லைன் ஸ்பேசிங். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா ஷேடிங். இது வந்துட்டு ஷேடிங், ஏன்னா இது வந்துட்டு சம் பேராகிராஃப் நமக்கு ரொம்ப ஹைலைட் ஆகி வரணும். இப்போ ஷேடிங் நம்ம என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது ஷேடிங். ஓகே, தென் ஃபார் த வந்துட்டு பார்டர்ஸ், பேராகிராஃப் பார்டர். சோ நான் ஈவன் இந்த பேராகிராஃப் கூட நான் பார்டர் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா outside border போடுறேன். outside border. ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா லைன் வந்திருக்கு. பிகாஸ் இந்த கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்கிறதுனால தெரியல. நான் இப்ப வேற கலர் போட்டேன்னா தெரிஞ்சிடும். கர்சர் இங்க இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியுது இல்லையா? கலர் கிளியரா தெரியுது, இந்த பார்டர் லைன் தெரியுது. ஓகே, சோ இது பார்டர். சோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கீழே பார்ட் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்துட்டு சிலது வந்துட்டு எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வேணும். இப்போ வந்துட்டு நான் என்னுடைய டாக்குமெண்ட்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. ஓகே, சிலருடைய பெயர்கள் இருக்கு. ஐ திங்க் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? இது கீழே இருக்கிறதுலாம் புரிஞ்சிருச்சு இல்லையா நான் சொல்லி கொடுத்தது? ஓகே, சிம்பிளா வந்தான். ஓகே, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சைலண்டா இருக்கிறது பார்த்தா அப்படி இருக்கு. புரியலன்னா எனக்கு சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு சம்டைம்ஸ் நமக்கு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பெயர்கள் இருக்கும். சோ இந்த மாதிரி நேம்ஸ் வந்துட்டு நம்ம காமா போட்டு போட மாட்டோம். ஓகே, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போட்டோம். சோ இந்த நேம்ஸ் வந்துட்டு நான் கவுண்ட் பண்ணோம், இல்ல நான் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணும், இது பேர் தான் வந்துட்டு சார்ட்டிங். ஓகே, எக்ஸாம்பிள் சார்ட்டிங். ஓகே, இந்த சார்ட்டிங்ல இப்ப என்ன பண்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலா பிளெயினா இருக்கும் இல்லையா, நான் போட்டுறேன். ஓகே, இப்படிதான் இருக்கும் இல்லையா, நம்ம நேம்ஸ் டைப் பண்ணும்போது இப்படிதான். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நேம்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு நான் நம்பர் பண்ண போறேன். ஓகே, நம்பர் பண்ண போறேன். புல்லட் நம்பரிங். ஓகே, நம்பரிங். ஓகே, சோ இதை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிட்டு, சோ இங்க பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, நம்பர்ஸ் இருக்கு. சோ இதுல வந்துட்டு நம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு 1 பாயிண்ட் மாதிரி வருது, இன்னொன்னு பிராக்கெட்ஸ் போட்டு வருது. நீங்க பாத்துட்டே வாங்க, சைட் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ரோமன் நம்பர்ஸ் மாதிரி வருது. இல்ல நமக்கு ஏபிசிடி மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் வேணுனாலும் சரி, ஸ்மால் லெட்டர்ஸ் வேணுனாலும் சரி. ஓகே, அப்புறம் டாட்டர் ரோமன் நம்பர்ஸ் மாதிரி, இல்ல ஸ்மால் டாட் வச்சு பிராக்கெட் இல்லாம. ஓகே, எதுனாலும். சோ நான் இப்பத்துக்கு வந்துட்டு நான் இந்த பேட்டர்ன் நான் சூஸ் பண்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க அதுவே காமிக்கும். இது வந்துட்டு ஈவன் 100 பீப்புள் இருந்தாலும் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டா நம்பர் பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? சோ இது ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இங்க இன்னும் நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இது சரியான இருங்க, ஃபுல்லா பிளாக் பண்ணிடுறேன். மேபி இங்க இடம் குறைச்சிட்டு. ஓகே, சோ நான் இங்க லைன் ஸ்பேசிங் குறைச்சுக்கிறேன். ஓகே, லைன் ஸ்பேசிங் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். சோ தட் எனக்கு ஒரு ஸ்கிரீன்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, சோ பாத்தீங்கன்னா நான் இது ஒரு தனி குரூப்பா போட்டிருக்கேன், இது ஒரு தனி குரூப்பா இருக்கு. அதனால இது ஒரு நம்பரிங்ல இருக்கு, இது ஒரு நம்பரிங்ல இருக்கு. இப்ப எல்லாத்தையும் ஒரே குரூப்பா பண்ணுவோம். எல்லாத்தையும் போல்ட் பண்ணிடுவோம். போல்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்பரிங். சோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. நான் இப்ப இந்த பேட்டர்ன் சூஸ் பண்றேன். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா 1 to 8
அது நம்பர் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் எனக்கு ஏபிசிடின்னு வேணும்னா அதுவும் இங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏபிசிடின்னு போட்டுக்கலாம். ஓகே, பட் ஆல்வேஸ் கம்ஃபர்டபிள் வித் த நம்பர்ஸ். அப்ப நமக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா. ஓகே, நம்பர்ஸ். சரி, எனக்கு நம்பர்ஸ் மாதிரி வேணாம், எனக்கு வந்துட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வேணும். ஜஸ்ட் பாயிண்ட் தான் வேணும், இல்ல எனக்கு டிசைன் மாதிரி வேணும் அப்படின்னு போது இங்க இருக்கு. ஓகே, நான் இப்ப இந்த டாட் பாத்தீங்கன்னா அப்படி வருது இல்லையா? அப்போ வந்துட்டு அடுத்து செக்லிஸ்ட் மாதிரி வேணும். ஓகே, செக்லிஸ்ட். ஓகேவா? அடுத்து எனக்கு வந்துட்டு மேபி ஒரு டிசைன் லைக் திஸ் வேணும். ஓகேவா? எந்த பேட்டர்ன் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? சோ பட் நான் இப்போ வந்துட்டு நம்பரிங் போட்டுக்கிறேன். நம்பரிங். ஓகே, இது கிளியரா இருக்கு இல்லையா? சோ இப்ப வந்துட்டு நம்ம பார்த்தது வந்துட்டு நம்பரிங். இதுல வந்துட்டு இது வந்துட்டு ஒருவேளை நமக்கு சப் டிவிஷன் இருக்கு பாருங்க. இப்ப நான் மேல போட்டிருக்கேன் கண்ட்ரோல் ஹோம் பிகினிங். இங்க பாத்தீங்கன்னா இது 1 2 3 அந்த 1லயே நமக்கு டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க. சோ அதாவது பேராகிராஃப் அலைன்மெண்ட், அலைன் லெஃப்ட், அலைன் சென்டர், அலைன் ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை. சோ இது ஒரு தனி செட். சோ அதனால என்ன பண்ணேன்னா நான் இதை வந்துட்டு ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு ஓகே செப்பரேட்டா இந்த மாதிரி சிஸ்டம். ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் இல்லைன்னா தனியா அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அதான் ஏபிசிடி போட்டுருக்கேன். சோ நான் இதையும் மாத்திக்கலாம். சோ பிராக்கெட்ஸ் எப்படின்னா ஓகேவா? சோ அப்ப வந்துட்டு இது ஒரு டிவிஷன் ஆஃப் நம்பரிங். இந்த டாபிக் உள்ள இந்த டிவிஷன்ஸ் இருக்கு, அதையும் பண்ணலாம். ஓகேவா? சோ நம்ம இந்தியன் பேராகிராஃப் பார்த்தோம். சேஞ்ச் லைன் ஸ்பேசிங், சேஞ்ச் பேராகிராஃப் ஸ்பேசிங் அதை பார்ப்போம். சோ புல்லட் அண்ட் நம்பரிங்ஸ் பார்த்தோம். ஓகேவா? நான் இந்த பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கேன். சோ இதை முடிச்சிட்டோம். அதாவது லெஃப்ட், சென்டர், ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை பார்த்துட்டோம். லைன் ஸ்பேசிங் பார்த்துட்டோம். ஷேடிங் பார்த்துட்டோம். பார்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்பரிங் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, நம்பரிங் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நோ டவுட்ஸ் இல்லையா? நோ டவுட்ஸ். சொல்லுங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்துறவா? ஓகே, 1 minute. ஓகே. பிரதர் கணேஷ் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஓகே இப்ப வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இதுல வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம். சோ ஒன்னு வந்துட்டு ஆல்பபெட்ஸ் போடுறது, நம்பர்ஸ் போடுறது, அந்த மாதிரி வந்துட்டு தானா சீரீஸ்ல சார்ட் அவுட் பண்ணிடும் நமக்கு. அது வந்துட்டு நம்பரிங் அண்ட் புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு நிமிஷம். ஓகே, டிக்ரீஸ் இண்டென்ட், அதாவது டிக்ரீஸ் த இண்டென்ட் லெவல் ஆஃப் த பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் உடைய இண்டென்ட் வந்து நம்ம குறைக்கும், இது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இன்க்ரீஸ் இண்டென்ட். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்றேன், என்ன நடக்குது பாருங்க. சூஸ் பண்ணிடுறேன், பேராகிராஃப் சூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இண்டென்ட் ஸ்பேசிங் வந்துட்டு மாறிக்கிட்டே வருது. ஸோ இப்போ வந்துட்டு டிக்ரீஸ். ஓகேவா? இது இன்க்ரீஸ். அதே மாதிரி இங்க ஓகே பிளாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிக்ரீஸ்டா தான் இருக்கு. இன்க்ரீஸ். ஓகே, இண்டென்ட் ஸ்பேசிங் இன்க்ரீஸ், பேராகிராஃப் இண்டென்ட் ஸ்பேசிங் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா ஹோல் பேராகிராஃப் அப்படியே தள்ளி தள்ளி போகுது. ஓகேவா? இப்ப நான் அன்டூ பண்றேன். ஓகே, ஓகே, சோ இது வந்துட்டு ஹோல் பேராகிராஃபே மூவ் பண்ணும். ஓகே, நம்ம எங்க வச்சிருந்தாலும், ஆனா அந்த பேராகிராஃப் எந்த பேராகிராஃப்ல நம்ம கர்சரை வச்சிருக்கோமோ, அது பேர் கர்சர் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி செய்யும். ஓகே, நான் திருப்பியும் பழைய பொசிஷன் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் இண்டென்ட். இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே தானே? ஓகே, சோ இப்ப வந்துட்டு பார்த்ததுல இப்ப கீழே இருக்கிறதெல்லாம் தரவா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்டர்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா புல்லட் அண்ட் நம்பரிங், இது வந்துட்டு புல்லட் பாயிண்ட்ஸ். சோ நம்ம வந்துட்டு எதுனாலும் பிளாக் பண்ணிட்டு நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எதுவுமே எனக்கு வேணாம்னா நான் போட்டுக்கலாம். ஓகேவா?
ஓகேவா? இது ஓகே. இது வந்துட்டு நமக்கு நம்பரிங்கோட வருது. ஓகே. இட் கேன் பி நம்பர்ஸ் இல்லைன்னா ஆல்பபெட்ஸ் இல்ல ரோமன் நம்பர்ஸ் எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு என்ன நம்ம பிளாக் பண்றோமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு நம்பரிங். ஓகே. இது வந்துட்டு உள்ள சப்டிவிஷன் மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்றதுக்கு இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு டாபிக் உள்ள இது வந்துட்டு இப்போ ஒரு ஹரின்னு வச்சுக்கோ, ஹரிக்கு கீழே ஒரு 3 பேர் வந்தா அப்ப இந்த இந்த இது பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ வந்துட்டு ஹரி நம்பர் 1, அவருக்குள்ள ஏபிசிடி 3 பேரு, அதுக்கப்புறம் குரு வந்துட்டு 2 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ சப்டிவிஷனோட பண்றது. ஓகே. இது வந்துட்டு பேராகிராஃப் இண்டென்ட் வந்து சிம்பிளர் மெத்தட். ஓகே. சிம்பிளர் மெத்தட் நம்ம எந்த பேராகிராஃப்ல வைக்கிறோமோ அந்த பேராகிராஃப்ல நம்ம வந்துட்டு டிக்ரீஸ், இது வந்துட்டு மினிமம். ஓகே. ஆல்ரெடி இருக்கிறதுனால இது. ஸோ இன்க்ரீஸ் இண்டென்ட். ஓகே. இன்க்ரீஸ் பட் டிக்ரீஸ் இண்டென்ட் பேராகிராஃப். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது பேரு சார்ட்டிங். ஓகே. இது பேரு சார்ட்டிங். ஓகே. சார்ட்டிங்னா A to Z இல்ல Z to A அந்த மாதிரி பண்றது. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஹெச் ஹரி முதல்ல இருக்கிறாரு. அப்ப பார்த்தா ஆனா அவங்க லாஸ்ட்ல இருக்காங்க. ஓகே. ஏ பின்னாடி இருக்கு. ஆக்சுவலா ABCD அப்படி எல்லாம் வரும் இல்லையா? சோ நான் இப்ப வந்துட்டு என்ன பண்ண போறேன், இதை ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல A to Z மாதிரி அந்த பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னும் போது இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க பேராகிராஃப் டெக்ஸ்ட். உங்களுக்கு எப்படி அசெண்டிங் ஆர்டர்னா A to Z, டிசெண்டிங் ஆர்டர்னா Z to A. ஸோ எனக்கு அசெண்டிங் ஆர்டர் வேணும், A to Z எனக்கு வேணும். அப்படின்னும் போது இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. லாக் பண்ணது பாத்தீங்கன்னா ABCDEFGH அப்படி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்துருச்சு. ஓகே. அது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர் போட்டு பார்ப்போம். ஓகே. இப்ப டிசெண்டிங் ஆர்டர் அதாவது Z to A பின்னாடியே போறது, பேக்வேர்ட்ஸா போறது டிசெண்டிங் ஆர்டர். ஓகே. பாத்தீங்கன்னா அப்போ பேக்வேர்ட்ஸ். ஓகே. ஆனா கீழே வந்துச்சு ABCDEFGH. ஓகேவா? சோ இது ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க வந்துட்டு ஒருவேளை ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு அட்டெண்டன்ஸோ எதை எடுக்கிறீங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வேணும். இது நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு எல்லா பேரும் ஒன் பிலோ தி அதர் டைப் பண்ணிட்டு நீங்க புல்லட் நம்பரிங்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி ஆர்டர்ல நீங்க இது ஜஸ்ட் பிளாக் பண்ணி இது பண்ணுன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்துட்டு நமக்கு அழகா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அசெண்டிங் ஆர்டர் A to Z. ஓகேவா? அது புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே. சோ இது வரைக்கும் வந்தெல்லாம் குவைட் கொஞ்சம் ஈஸி தான். ஓகே. நான் இப்ப இந்த பேராகிராஃபையும் நான் சென்டர் பண்ணிக்கிறேன். சாரி, ஹெட்டிங் சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஈஸியா மெத்தட் ஆஃப் ஃபார்மேட்டிங். ஓகே. ஃபார்மேட் பெயிண்டர்ன்பாங்க. ஃபார்மேட் பெயிண்டர். இப்ப எனக்கு என்ன, நாங்க பாத்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி பேட்டர்ன் எல்லாத்துக்கும் வேணும். எனக்கு எல்லா எக்ஸாம்பிள் 2 வந்துட்டு ரெட்ல வேணும், 3 வந்துட்டு ரெட்ல வேணும். ஓகே. எக்ஸாம்பிள் 4 வந்துட்டு ரெட்ல வேணும். அதே சமயத்துல IFF கம்ப்யூட்டர் கிளாஸ் 2022 வந்துட்டு ப்ளூல, இது எல்லாமே எனக்கு ப்ளூல வேணும். அப்ப நான் ஒவ்வொன்னா கலர் மாத்துறது பதில் ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபுல்லா பிளாக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியல, இப்படியும் பிளாக் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் கிளிக். ஓகே. ஃபாஸ்டா 3 கிளிக்ஸ் பண்ணாலும் அது வந்து ஃபுல்லா பிளாக் ஆயிடும். ஓகே. ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஃபுல் பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு நான் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன். ஓகே. சூஸ் பண்ணிட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர் இருக்கு பாருங்க. ஃபார்மேட் பெயிண்டர் இது அப்படியே நமக்கு அதே ஃபார்மேட்டை காப்பி பண்ணிடும். ஓகே. இதை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. டபுள் கிளிக் பண்ணோன்னே இங்க பாத்தீங்கன்னா இங்க கர்சர் என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஒரு பெயிண்ட் பிரஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. பெயிண்ட் பிரஷ். நான் இப்ப இதே பேட்டர்ன் மாதிரி இங்க செய்ய போறேன். ஓகே. ஓகேவா? திருப்பி நானு இதேதான். ஓகே. எனக்கு எல்லா ரெட்ல வேணும். இது ஈஸியா இருக்கும். நம்ம பெரிய பெரிய டாக்குமெண்ட் ஒரே மாதிரி பண்ணணும்னு. இப்ப நான் இதை போய் திருப்பி கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த பெயிண்ட் பிரஷ் போயிடுச்சு. பாத்தீங்களா?
இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது என்ன பண்றீங்கன்னா, இதே மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் எனக்கு வேணும்னு போது ஈஸி மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதை பிளாக் பண்ணிக்கிறது. ஓகே, ஃபுல்லா பிளாக் பண்ணிக்கிறது. பிளாக் பண்ணிட்டு பெயிண்ட் பிரஷ் போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, பண்ணிட்டு அந்த டபுள் கிளிக் செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொன்றிலையும் போய் அந்த பெயிண்ட் டிசைன் வந்துடும். அதை வந்துட்டு நீங்க அப்படியே பிளாக் பண்ண அது பாடிக்கு அதே இங்க என்ன பேட்டர்ன் போட்டோமோ அதே பேட்டர்ன் வரும். ஓகே, இப்ப அதே மாதிரி இதுக்கு பண்ணி காமிக்கிறேன், இதுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா அது ப்ளூல இருக்கு. சரி, நான் இப்ப இந்த ஃபாண்ட்டையும் நான் என்ன பண்றேன், ஐட்டாலிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, ஐட்டாலிக்ஸ் பண்றேன். ஓகே, அப்ப கொஞ்சம் சாஞ்சு இருக்கு. மேபி டிசைனையும் கொஞ்சம் மாத்துறேன். ஓகே, டிசைன் வந்துட்டு ஒரு நிமிஷம். டிசைன் வந்துட்டு ஓகே, இந்த டிசைன் எனக்கு இதே மாதிரி டிசைன் எல்லாத்துக்கும் வேணும். ஓகே, அப்படின்னும் போது நான் என்ன பண்றேன் பாருங்க, நேரா பிளாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிட்டேன். ஓகே, பிளாக் பண்ணிட்டு ஃபார்மட் பெயிண்ட் அங்க போயிட்டு டபுள் கிளிக். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப வந்து பெயிண்ட் பிரஷ் மாதிரி வந்துருச்சு. நான் இப்ப வந்துட்டு இதை பிளாக் பண்றேன். ஓகே, அதே பேட்டர்ன் ஆயிடுச்சா? இப்ப நான் திருப்பி இதை பிளாக் பண்றேன். ஓகே, அதே மாதிரி ஆயிடுச்சா? ஓகேவா? சோ இது ஈஸி மெத்தட். சோ நான் இப்ப இந்த பெயிண்ட் பிரஷ் எனக்கு நீ போதும், அது வேண்டாம். திருப்பி அங்க போய் என்ன பண்ணுவோம்னா கிளிக். போயிடுச்சு. ஓகே, இது பேரு ஃபார்மட் பெயிண்டர். ஃபார்மட் பெயிண்டர். ஓகே, இது புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ இது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு பெரிய டாக்குமெண்ட்ல ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் இருக்கு. அந்த ஹெட்டிங்லாம் ஒரே மாதிரி டிசைன், ஒரே மாதிரி கலர், ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வேணும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய டாக்குமெண்டா இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு மேபி 10 பேஜஸ் சம்திங். ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் நம்ம இந்த மாதிரி பண்ண ஈஸியா அது வந்துட்டு மாத்திடும். நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து இது போல்டு, இது ரெட் கலரு, இது அண்டர்லைன், அதெல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணவே வேண்டாம். ஒன் ஷாட்ல நம்ம அதை பண்ணலாம். ஓகேவா? இது புரிஞ்சிச்சு இல்லையா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வீடியோவும் பாருங்க. ஏன்னா அது ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான், கஷ்டம் கிடையாது. ஓகேவா? சோ இப்ப வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைன் இருக்கு பாருங்க. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இங்க ஓகே ஒரு டேப் எடுத்துக்கிறேன். ஓகே, டேப் ஸ்பேசிங் பண்ணிக்கிறேன். ஓகே, திருப்பி இங்க ஒரு டேப் பாத்தீங்களா, டேப், இது டேப் ஃபிக்ஸ் பண்ண. இப்ப இது என்னதுக்குன்னா நமக்கு ரிவீல் கோட்ஸ். ஓகே, எல்லாம் உள்ள என்ன பண்ணி இருக்கிறோம்ன்றது இது பிரிண்ட்ல வர்றது கிடையாது. பிரிண்ட்ல வர்றது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அதுதான். ஓகே, நான் இப்ப இதை போட்டேன்னா என்ன ஆகுது பாருங்க. அப்போ நமக்கு காமிக்குது இங்க ஒரு இண்டென்ட் இருக்குது. ஓகே, இங்க ஒரு இது இருக்குது, இண்டென்ட் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எல்லாம் ரிவீல் கோட்ஸ். ஓகே, என்டர் இருக்குது, இதெல்லாம் என்டர் பண்ணிருக்கோம். ஓகே, அதாவது 2வது லைன் வந்திருக்கும், அதான் ரிவீல் கோட்ஸ். இப்ப இந்த கோட்ஸ் நமக்கு வேண்டாம்னா திருப்பி அதை கிளிக் பண்ணா போச்சு. ஓகேவா? அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சோ இங்க வந்துட்டு நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல பார்த்தோம். ஓகே, லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இல்ல லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஏதாவது ஒண்ணு போட்டோம்னா நமக்கு அதுக்கு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் வேணும். லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒன் பிலோ தி அதர். இப்போ புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சில சமயம் நம்ம ஈவன் பவர் பாயிண்ட் பண்ணும்போது கூட நம்ம பாயிண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ், அந்த புல்லட் பாயிண்ட்ஸ், இல்ல இப்ப நம்ம செக்லிஸ்ட் போடுறோம். ஓகே, இவங்க எல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரெசென்ட். ஸோ நமக்கு டிக் வேணும். அந்த மாதிரி எந்த பேட்டர்ன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு நம்பரிங். ஓகே, இதெல்லாம் நம்ம இங்கதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்துட்டு நம்பரிங். நம்பரிங்ல வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஓகே நம்பரிங், அதான் நமக்கு வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்க்கு நம்பர் பண்றது, எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஈவன் க்ரோசரிஸ் எதுவா இருந்தாலும் கூட நம்ம நம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு சப் டிவிஷன். நம்ம நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல காமிச்ச பிறகு ஒரு ஹெட்டிங் கீழே இன்னொரு டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு சப் ஹெட்டிங் மாதிரி சப் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒண்ணு வந்துட்டு 1 போட்டுக்கிறது, இந்த மாதிரி ஏபிசிடி, அடுத்து டாட், அந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஒண்ணு. அடுத்து வந்துட்டு நம்ம பேராகிராஃப் இண்டென்ட் அதை பார்த்தோம். பேராகிராஃப் இண்டென்ட் அதாவது இது வந்து டிக்ரீஸ், இது இன்க்ரீஸ். ஓகே, டிக்ரீஸ் இன்க்ரீஸ். ஸோ இன்க்ரீஸ் பண்ண அந்த பேராகிராஃப் அப்படியே மூவ் பண்ணிட்டே போகும். ஓகே, அடுத்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்,
அதாவது A to Z or Z to A அது ரிவீல் பண்ணும். ஓகே, கடைசியில வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு ரிவீல் கோட்ஸ், எங்கெல்லாம் நம்ம என்டர் போட்டிருக்கோம், எங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் எல்லாமே ரிவீல் பண்ற கோட்ஸ். ஓகே, இது பிரிண்ட் அவுட்ல வராது, நம்ம என்ன போட்டாலும் இது வந்து பிரிண்ட்ல வராது. ஓகே, இது நமக்கு கம்ப்யூட்டர் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஒரு லெட்டர் டைப்பிங் பாருங்க. லெட்டர் டைப்பிங் வரும்போது அந்த லெட்டருக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிலதெல்லாம் வந்துட்டு இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு சமயம் இந்த அட்ரஸ் எல்லாம் எங்க இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், ரைட் ஹேண்ட்ல இருக்கும் இல்லையா, கரெக்டா? சோ ஒரு சில சமயம் வந்துட்டு இதெல்லாம் அப்படி இருக்கும் இல்லையா. சோ இந்த லெட்டர், அப்ப இந்த லெட்டர் பேட்டர்னுக்கு எப்படி நம்ம பண்ணலாம்? ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. ஓகே, இப்ப சம்டைம்ஸ் இதுவும் கூட நம்ம இந்த பக்கம் வச்சிருக்கோம். சோ அப்ப வந்துட்டு நம்ம எப்படி அந்த மாதிரி இப்ப எல்லாம் டைப் பண்ணிட்டோம், டேட்டை போட்டாச்சு. ஓகே, டேட்டோட சேர்த்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட்ல வேணும் வச்சுக்கோங்க, டேட்டோட சேர்த்து வேணாலும் சரி, இல்ல ஜஸ்ட் நேம் டு அட்ரஸ், யூஸ்வலா டேட் இங்க தான் இருக்கும். சோ நேம் டு அட்ரஸ் இந்த பக்கம் வேணும், அப்ப டிஎஸ்ஆர் இந்த பக்கம் வேணும் அப்படின்னும் போது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது? ஓகே, எப்படி செய்யறது? ஓகே, நான் இப்ப வந்துட்டு இதை அப்படியே நான் வந்துட்டு ரைட்டு கொண்டு போகணும். ஓகே, சோ ஃபுல்லா பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்க, ஒரு லெட்டர் பேட்டர்ன்ல. சோ இங்க அது இங்க அட்ரஸ். ஓகே, சோ எனக்கு திருப்பி வேண்டாம், நான் திருப்பி ஓல்டு ஸ்பேஸ்க்கே போனோம்னா ஓகே கொண்டு வந்துடலாம். ஓகே, இல்லைன்னா திருப்பி அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இன்டென்ட். ஓகே, ஒரு இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரூலர் வந்து ரிவீல் ஆகலைன்னா நீங்க வியூ போங்க, வியூ போனீங்கன்னா இங்க ரூலர் டிக் பண்ணீங்கன்னா வரும். அப்ப நான் டிக் பண்ணலன்னா ஆஃப் ஆயிரும், திருப்பி ஆன் ஆகும். ஓகே, ரூலர். ஓகேவா? அது எல்லாருக்கும் இருக்குதான் நினைக்கிறேன் வேர்ட்ல. அப்படி இல்லைன்னா நீங்க வியூல போய் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்துறேன் சரிங்களா. இதுவும் இன்டென்ட் தான், இதுவும் இன்டென்ட் தான். இது வந்து லெஃப்ட் டேப் இன்டென்ட். ஓகே, சென்டர் இன்டென்ட். ஓகே, இது ரைட் இன்டென்ட். இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாதிரி தான். ஓகே, ஸோ அதே பேட்டர்ன். ஸோ இதுதான் நம்ம வந்து புல் அண்ட் ட்ராக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எந்த இது ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த குரூப் அப்படியே வந்துட்டு அது ஸ்பேஸ் மாத்தி கொடுக்கும். ஸோ திருப்பியும் இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு தேனை புஷ் பண்ணீங்கன்னா ஓகே கரெக்டா ஒரு லெட்டர் ஹெட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து. ஓகே, ஸோ இன்கேஸ் நான் இதை பண்றேன்னா ஓகே சாரி பிளாக் பண்ணிட்டு இதையும் நான் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சாரி, ஓகே, ஸோ கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஸோ கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு லெட்டர் ஹெட்டா அதை டைப் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த இன்டென்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் வந்துட்டு மாத்திக்கலாம். ஸோ திருப்பி அதை பிளாக் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்கேஸ் எனக்கு வேணும்னா. ஓகேவா? எனக்கு வேண்டாம் இங்கே இருக்கட்டும்னா இது இன்டென்ட் ஸ்பேசிங். ஓகே, இது லெட்டர் ஹெட்டுக்காக இதை மாதிரி பண்றேன். ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே சிம்பிள் போர்ஷன் ஆக்சுவலா. திருப்பியும் கண்ட்ரோல் ஹோம் டுகெதர் பிரஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஓகே ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எந்த பேஜ்ல இருக்கும் இந்த கர்சர் சொல்லு, பேஜ் நம்பர் 1 4 பேஜஸ்ல. ஓகே, ஸோ லெசன் வேர்ட் இன்னைக்கு என்ன பண்ணோம், அந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் அதில் பார்த்தோம். அலைன்மெண்ட் லெஃப்ட், அலைன்மெண்ட் சென்டர், அலைன்மெண்ட் ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை, அதை இங்க பார்த்துட்டோம். ஓகே, இன்டென்ட் பேராகிராஃப் நம்ம டிஃப்ரெண்ட் லெட்டர் ஹெட் எப்படின்னு அதை பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு நார்மல் பேராகிராஃப் இன்டென்ட்டையும் பார்த்தோம். அப்புறம் சேஞ்ச் லைன் ஸ்பேசிங் பார்த்தோம், சேஞ்ச் பேராகிராஃப் ஸ்பேசிங். ஓகே, இதை நான் ஒரு நிமிஷம் சொல்லி கொடுத்துறேன். ஆட் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் நம்ம பார்த்தோம், அது நம்ம அந்த பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங். ஓகே, இது ஷேடிங், இது பார்டர்ஸ். ஓகே,
அப்புறம் புல்லட் நம்பரிங் அதை பார்த்தோம், புல்லட் இந்த நம்பரிங். ஓகே, யூஸ் ஃபார்மட் பெயிண்ட் அதை பார்த்தோம், நம்ம இங்க வச்சு பார்த்தோம். அப்புறம் யூஸ் அண்ட் செட் டாப்ஸ் அதான் நம்ம இந்த லெட்டருக்கு இது பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு சேஞ்ச் பேராகிராஃப் ஸ்பேசிங். ஓகே, இது ஒண்ணு நம்ம பார்க்கணும். ஓகே, சரி, இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப், கரெக்டா? இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப். இப்ப இதுக்கு வந்துட்டு நான் இந்த பேராகிராஃப்க்கு வந்துட்டு நான் சேஞ்ச் த பேராகிராஃப் ஸ்பேசிங். இங்க பாத்தீங்கன்னா குவிக். ஓகே, இந்த டயலாக் பாக்ஸ நான் இப்ப இங்க ஒரு குட்டி ஏரோ இருக்கு பாருங்க, உங்ககிட்ட இருக்கும். ஓகே, பேராகிராஃப்க்கு இருக்கும், ஃபாண்ட்க்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்பேசிங் வருது பாருங்க, ஸ்பேசிங் வருது. ஓகே, ஸ்பேசிங் இருக்கு, இன்டென்டேஷன் இருக்கு, ஜெனரல் இருக்கு. ஓகே, இந்த ஸ்பேசிங்ல ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன், இதுல வந்துட்டு ஸ்பேசிங்கை நான் மாத்த போறேன். ஓகே, ஸோ ஓகே, இப்ப வந்துட்டு இது 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நான் ரெடியூஸ் பண்றேன். ஓகே, 6 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, பேராகிராஃப் ஆஃப்டர், பேராகிராஃப் ஆஃப்டர். ஓகே, இப்ப இது குறைஞ்சிருச்சு பாருங்க. ஸோ இந்த பேராகிராஃப் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 6 பாயிண்ட்ஸா, 0 பாயிண்ட்ஸ். ஓகே, இன்னும் கிட்ட வந்துருச்சு. ஸோ இது ஃபுல்லா பிளாக் பண்ணி கூட நான் பண்ணலாம். ஸோ ஓகே, நான் டைப் பண்றேன். ஓகே, அப்ப வந்துட்டு நமக்கு இங்க 12. ஓகே, ஸ்பேசிங் அதாவது ஃபுல்லா கொடுத்துச்சு, நிறைய ஸ்பேசிங் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேராகிராஃப் இன் பிட்வீன் த பேராகிராஃப் ஸ்பேசிங் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு நார்மலாவே இருக்கட்டும் ஸ்பேசிங்னா திருப்பி அன்டூ பண்றேன். ஓகே, இது நார்மல் ஸ்பேசிங், அதுவே கொடுக்குற ஸ்பேசிங். ஓகேவா? ஓகே, நம்ம இதை பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு. சேஞ்ச் பேராகிராஃப் அலைன்மெண்ட் லெஃப்ட், சென்டர், ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை, indent paragraph, change line spacing, change paragraph spacing, அப்புறம் add borders and shading, bullet numbers, அப்புறம் using format painter, using set with the letter. Okay, set tabs. Okay, so இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் இந்த ஹோல் குரூப்பிங் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். அது இல்லாம ஃபார்மேட் பெயிண்டரையும் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபார்மேட் பெயிண்டரையும் முடிச்சிருக்கோம். இதை ஹோல் குரூப்பிங்க முடிச்சிருக்கோம் அண்ட் தென் ஃபார்மேட் பெயிண்டரை முடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த ஃபார்மேட் பெயிண்டர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சேம் திங் ரெப்பிட்டேட்டிவா திரும்ப திரும்பி பண்ண வேண்டாம். ஸோ ஒன் ஷாட் இதை பண்ணிட்டோம்னா அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம இங்க எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, பேராகிராஃப்ஸை பார்த்துட்டோம். இது வந்துட்டு சார்ட்டிங், அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் சார்ட்டிங் அதை பார்த்தோம். அப்புறம் ஃபார்மேட்டிங் தான் சொன்னேன். நம்ம டிசைன் அப்படியே காப்பி பண்ணிக்க ஈஸியா இருக்கும். பெரிய டாக்குமெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபாண்ட் மாத்தி இதெல்லாம் செய்ய வேண்டாம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டென்ட் போட்டுட்டு நம்ம டேப்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, the letter writing மாதிரி அது ஈஸியா. ஓகே, ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிரதர்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா இருக்கு இல்லையா? பிரதர் கணேஷ் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டீங்க இல்லையா?